அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்புமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு இந்த சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கும் இந்த சபையிலே நாம் அனைவரும் அல்லாஹ்வின் அடியார்கள். அல்லாஹ்வின் தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபாக்கள் பெண்கள் ஆண்கள் மீதும் முக்மீன்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அதேபோல் அல்லாஹ்வின் இறைத்தூதர்களின் பின்தொன்றலான நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. சூரத்துல் ஃபாத்திஹாவில் நான் எடுத்திருக்க விஷயம் 4வது பக்கம் பாகம் 1. இஸ்லாமத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களிடம் பதில் எதிர்பார்த்தவளாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி தவக்கல்து அலைஹி அஊது பில்லாஹி மினஷ் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலஹு முஹ்திய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம தீன் அல்லாஹ் இஸ்லாம் சதக்கல்லாஹுல் அலியுல் அலீம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் அல் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அத்தியாயம் 2 அல் பக்ரா பசுமாடு வசனங்கள் 286 மதன் இருப்புகள் 40. அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடைய மகன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அலிஃப் லாம் மீம். இது வேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தி உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டியாகும். அவர்கள் எத்தகையவர் என்றால் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையும் நிறைவேற்றுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் எத்தகையவர் என்றால் அவர்கள் தமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவற்றையும் விசுவாசம் கொள்வார்கள். இறுதி நாளாகிய மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். அவர்கள் தங்கள் இரட்சகனிடமிருந்துள்ள நேர்வழியின் மீது இருப்பவர்கள். மேலும் அவர்களே தாம் வெற்றி பெறக்கூடியவர்கள். நபியை நிச்சயமாக நிராகரிக்கின்றார்கள் அத்தகையோர் அவர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் அவர்களுக்கு சமமே. அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய இதயங்களின் மீது அவர்களுடைய செவிப்புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வையில் மீது திரை இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு. இன்னும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்கின்றோம் என கூறுவோர் மனிதர்களில் சிலர் இருக்கின்றனர். அவர்களோ விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் விசுவாசம் கொண்டவர்களையும் வஞ்சிக்கின்றனர். இதனால் அவர்கள் தங்களை தாமே தவிர வேறு எவரையும் வஞ்சிக்கவில்லை. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் அவர்கள் தங்கள் இரட்சகனிடமிருந்து நேர்வழி பெற்றவர்கள். யாரை சொல்கிறான்னா, நபி அவர்களோட உம்மத், அதாவது நபி அவர்கள் போதித்த அனைத்து அல்லாஹ்வின் வேதமான அல் குர்ஆன்லேருந்து எடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் நமக்கு போதித்த வகையில் நாம் செயல்படணும், வாழணும், சுன்னத்துகளை பின்பற்றணும். அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். நபியை நிச்சயமாக நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் அவர்களுக்கு சமமே. இதில் யாருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இறை நிராகரிப்பதுன்னா யார்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அனைவருமே இறை நிராகரிப்பவர்கள் தான். அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாத எல்லோருமே இறை நிராகரிப்பவர்கள் தான். அப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், இதில் நிச்சயமாக நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் அவர்களுக்கு சமமே. அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள்.
அது அல்லாஹ் கூறியிருக்கான் குர்ஆன்ல. ஆகையால் 7வது அத்தியாயத்திலையும் அவர்களுடைய இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவிப்புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். யாருடையது? அல்லாவின் இறை நிராகரிப்பார்கள், அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருத்தர் எல்லா மார்க்கத்திலையும், இஸ்லாமை தவிர. இஸ்லாம் அல்லாவில் இறக்கப்பட்ட மார்க்கம் தானே. அதனால இஸ்லாம் தவிர மற்ற எல்லா மதத்தில் இருக்க எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆகையால் அவர்களுடைய இதயத்தின் மீதும் அவர்களுடைய செவிப்புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வையில் மீது திரை இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு. 8வது அத்தியாயம். இன்னும் அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டு இருக்கிறோம் என கூறுவோர் மனிதர்களில் சிலர் இருக்கின்றனர். அவர்களை விசுவாசம் கொண்டவர் அல்ல. 9வது அத்தியாயம். அவர்கள் அல்லாவையும் விசுவாசம் கொண்டவர்களையும் வஞ்சிக்கின்றனர். அதாவது நம்ம போய்ட்டு ஒரு அல்லாவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வச்சோம்னா அவங்க அல்லாவையும் நாம் அல்லாவை பற்றி பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள வஞ்சிக்கின்றாங்க, வெறுக்கிறாங்க. இதனால் அவர்கள் தங்களை தாமே தவிர வேறு எவரையும் வஞ்சிக்கவில்லை. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். 10வது அத்தியாயம். அவர்களுடைய இதயங்களில் வஞ்சகம், சந்தேகம் ஆகிய நோய் உள்ளது. ஆகவே அந்நோயை அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. 10வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் என்னன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய இதயங்களின் வஞ்சகம், சந்தேகம் ஆகிய நோய்கள் உள்ளன. ஆகவே அந்நோயை அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அதிகப்படுத்தி விட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. 11வது அத்தியாயம். அல்-பக்ரா 11வது அத்தியாயம். மேலும் அவர்களிடம் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோர்தான், குழப்பவாதிகள் அல்ல என கூறுகின்றார்கள். 12வது அத்தியாயம். அல்-பக்ராவில் தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள் தாம் குழப்பம் செய்பவர்கள், இன்னும் இதை அவர்கள் உணர மாட்டார்கள். 13வது அத்தியாயம். அல்-பக்ராவில் மேலும் அவர்களிடம் குர்ஆனை செவியுற்று மனிதர்கள் செவியுற்றது போன்று நீங்களும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் மூடர்கள் விசுவாசம் கொண்டது போன்று நாங்கள் விசுவாசம் கொள்வோமா என்று கூறுகின்றார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவர்கள் தான் மூடர்கள், எனினும் இதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். 14வது அத்தியாயம். அல்-பக்ராவில் இன்னும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்களும் உங்களைப் போல் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம் என கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் தங்களின் இனத்தவர்களாகிய சைத்தான்களுடன் தனித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், நாங்கள் விசுவாசிகளை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் தாம் என கூறுகின்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, 10வது இடத்துலையும் அவர்களுடைய இதயங்களின் வஞ்சகம், சந்தேகம் ஆகிய நோய் உள்ளது. ஆகவே அந்த நோயை அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டுன்னு எச்சரிக்கைப்படுத்துகின்றான். மேலும் 11வது அத்தியாயத்தில் அவர்களிடம் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று கூறப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோர் தாம், குழப்பவாதிகள் அல்ல என்று கூறுகின்றார்கள். 12வது அத்தியாயத்திலையும் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகின்றான். நிச்சயமாக அவர்கள் தான் குழப்பவாதிகள், குழப்பம் செய்பவர்கள், எனினும் இதை அவர்கள் உணர மாட்டார்கள். 13வது அத்தியாயத்தில் மேலும் அவர்களிடம் குர்ஆனை செவியுற்று மனிதர்கள் விசுவாசம் கொண்டது போன்று நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அதற்கு அவர்கள் கூறுகிறார்கள், மூடர்கள் விசுவாசம் கொண்டது போல் நாங்கள் விசுவாசம் கொள்வோமா என்று கூறுகின்றார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவர்கள் தான் மூடர்கள், எனினும் இதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது அல்லாஹ் யாரை நேர்வழி காட்டனோ அவர்களை வழிகெடுக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. அல்லாஹ் யாரை விட்டு விடுகின்றானோ வழிகேட்டில் அவர்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாராலையும் முடியாது. நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் உங்களைப் போல் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என கூறுகின்றார்கள். மேலும் அவர்கள் தங்களின் இனத்தவர்களாகிய சைத்தான்களுடன் தனித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம்,
நாங்கள் விசுவாசிகளை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் என்று கூறுகின்றனர். அல்லாஹ் அவர்களை பரிகாசிக்கின்றான். 15வது அத்தியாயத்தில் அல்-பக்ராவில் அல்லாஹ் தஆலா பரிகாசம் செய்கின்றான். மேலும் அவர்களுடைய வழிகாட்டிலேயே கவோதிகளாக அவர்களை தட்டழியும்படி விட்டு வைத்திருக்கின்றான். அதாவது இன்னொன்று 5வது பக்கத்தில் அல்-பக்ரா 2 பாகம் 1 16வது அத்தியாயம். இத்தகையோர் தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை விலக்கி வாங்கி கொண்டவர்கள் ஆவார்கள். ஆகவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபமளிக்கவில்லை. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களாகவும் இல்லர். இவர்களுக்கு உதாரணம் இருள் நீக்க நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றாகும். அந்த நெருப்பு அவரை சூழ ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களின் ஒளியை அணைத்து போக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பார்க்கவும் முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டான். இவர்கள் செவிடர்கள், ஊமையர், உண்மையை கேட்கவே மாட்டார்கள். ஊமையர்கள் உண்மையை பேசவே மாட்டார்கள். குருடர்கள், அவர்களுக்கு பலன் தரக்கூடியதை பார்க்கவே மாட்டார்கள். ஆகவே இவர்கள் சத்தியத்தின் பால் மீள மாட்டார்கள். இதில் என்ன புரியுதுன்னா 16வது அத்தியாயத்தை பார்ப்போம் திரும்ப. இத்தகையோர் தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை விலக்கி வாங்கி கொண்டவர்கள். அதாவது எவ்வளோ தான் நம்ம அல்குரானையும் தீனையும் ரசூலோட சுன்னத்துகளை நம்ம எவ்வளோ எடுத்து வச்சாலும் அவர்கள் வழிபடவும் கேட்கவும் மாட்டாங்க, அதை பின்பற்றவும் மாட்டாங்க. ஆகையால் இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் அளிக்காது. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவரும் அல்ல. இவர்களுக்கு உதாரணம் இருள் நீக்க நெருப்பை மூட்டிய ஒருவரின் உதாரணம். 17வது அத்தியாயம். உதாரணத்தை போன்றாகும். நெருப்பு அவர்களை சூழ ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களின் ஒளியை அணைத்து போக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பார்க்கவும் முடியாத இருளில் அவர்களை விட்டுவிட்டான். 18வது அத்தியாயம் அல்-பக்ராவில் இவர்கள் செவிடர்கள், உண்மையை கேட்கவே மாட்டார்கள். ஊமையர்கள், உண்மையை பேசவே மாட்டார்கள். குருடர்கள், இவர்களுக்கு பலன் தரக்கூடியதை பார்க்கவே மாட்டார்கள். ஆகவே இவர்கள் சத்தியத்தின் பால் மீள மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா 19வது அத்தியாயத்தில் சொல்லுகின்றான், அல்லது இவர்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் வானத்திலிருந்து பொழியும் மலையை போன்றாகும். அதில் காரிருளிலும் இடியும் மின்னலும் கலந்து உள்ளது. இவ்வகை மலையில் அகப்பட்டு கொண்டோர் இடிமுழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்களுடைய விரல்களை தம் காதுகளில் ஆக்கிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வோ நிராகரிப்பவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹில் அலியுல் அலீம். 20வது அத்தியாயம் அல்-பக்ராவில் அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறிக்க நெருக்கின்றது. அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அதில் நடக்கின்றார்கள். மேலும் அது அவர்களுக்கு இருளாகிவிட்டால் நின்று விடுகின்றார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய செவிப்புலனையும் அவர்களுடைய பார்வையையும் போக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீது மிக்க ஆற்றல் உடையவன். 21வது அத்தியாயம் அல்-பக்ராவில் மனிதர்களே, உங்களுடைய இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள். அவன் எத்தகையவன் என்றால் உங்களையும் உங்களுக்கு முன்னில் இருந்தோரையும் படைத்தான். அதனால் நீங்கள் பயபக்தியுடையவர்களாகலாம். 22வது அத்தியாயம் அல்-பக்ராவில் அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து வானத்திலிருந்து அவனே மழையை பொழிவித்து அதனை கொண்டு கனிவகைகளிலிருந்து உங்களுக்கு உணவு வெளிப்படுத்துகின்றான். இந்த உண்மையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளே ஆக்காதீர்கள். மேலும் அல்லாஹ் தஆலா 23வது அத்தியாயத்தில் கூறுகின்றான், அன்பான சகோதர சகோதரிகளே, அன்புமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நமது அடியார் மீது இறக்கி வைத்த வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்பவர்களை எல்லாம் அழைத்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீன் என்று சவால் விடலாம். அப்போ பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அல்-பக்ராவில் 6வது பக்கம் பாகம் 1 24வது அத்தியாயத்தில் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையாயின் நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள். ஆகவே மனிதர்களும் கல்லும் தனக்கு எரிபொருளாக படுகின்ற நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். இந்த நெருப்பு நரகத்தின்
நிராகரித்து கொண்டிருப்பவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தாலா 24வது அத்தியாயத்தில் என்ன எச்சரிக்கை சொல்கிறான்னா, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அந்த நரகம் இறை நிராகரிப்பவர்களுக்காகவே தயார்படுத்தி வைத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எச்சரிக்கை. 25வது அத்தியாயம் அல்-பக்ராவில் நபியை இன்னும் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்தார்களே அத்தகையோர் அவர்களுக்கு நிச்சயமாக சுவனங்கள் உண்டு, அவைகளுக்குள் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நன்மாராயம் கூறுகிறாக. அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் இதனைத்தான் நாங்கள் கொடுக்கப்பட்டோம் என கூறுவார்கள். அது பார்வைக்கு ஒரே விதமாக தோன்றக்கூடியதாயிருக்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் ஆனால் அவை சுவையில் மாறுபட்டவையாக இருக்கும். மேலும் அவற்றில் பரிசுத்தமான மனைவியரும் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். என்ன 24வது பார்க்கணும் திரும்ப, நீங்கள் இவ்வாறு செய்யவில்லையாயின் நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள். ஆகவே மனிதனும் கல்லும் தனக்கு எரிபொருளாக பயன்படுகின்ற நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். இந்த நெருப்பு நிராகரிப்பவர்களுக்காக தயாரிப்பு செய்து வைக்கப்பட்டுள்ளது. நபியை இன்னும் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு நிச்சயமாக சுவனங்கள் உண்டு, அவைகளில் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நன்மாராயம் கூறுகிறாக. அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் இதைத்தான் நாங்கள் கொடுக்கப்பட்டோம் என கூறுவார்கள். அது பார்வைக்கு ஒரே விதமாக தோன்றக்கூடியதாயிருக்க அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள், ஆனால் அவை சுவையில் மாறுபட்டவையாக இருக்கும். மேலும் அவற்றில் பரிசுத்தமான மனைவியரும் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவை அதைவிட அற்பத்தில் மேற்பட்டதை உதாரணமாக கூறுவதற்கு வெட்கமடைய மாட்டான். ஆகவே விசுவாசம் கொண்டிருக்கின்றார்கள் அத்தகையோர் நிச்சயமாக அது தங்கள் இரட்சகனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். எனவே நிராகரித்து விட்டார்களே அத்தகையோர் இதை உதாரணமாக ஆக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னத்தான் நாடுகின்றான் என்று ஏளனமாக கூறுவார்கள். இதை கொண்டு அவன் அநேகரை வழி தவறச் செய்கின்றான், இன்னும் இதை கொண்டு அநேகரை நேர்வழியும் பெறச் செய்கின்றான். இன்னும் தீயவர்களை தவிர மற்றவரையும் இதை கொண்டு அவன் வழி தவறச் செய்ய மாட்டான். ஆமீன். சுப்ஹானல்லாஹில் அலீம். அன்பான சகோதர சகோதரிகளே, 26வது அத்தியாயத்தை திரும்பி பார்ப்போம். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவை விட அற்பத்தில் மேற்பட்டதை உதாரணமாக கூறுவதற்கு வெட்கமடைய மாட்டான். ஆகவே விசுவாசம் கொண்டிருக்கின்றார்கள் அத்தகையோர் நிச்சயமாக அது தங்கள் இரட்சகனிடமிருந்து வந்துள்ள உண்மையான வேதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவார்கள். எனவே நிராகரித்து விட்டார்களே அத்தகையோர் இதை உதாரணமாக்குவதை கொண்டும் அல்லாஹ் என்னத்தான் நாடுகின்றான் என்று ஏளனமாக கூறுகின்றார்கள். இதை கொண்டு அவன் அநேகரை வழி தவறச் செய்கின்றான், இன்னும் இதை கொண்டு அநேகரை நேர்வழி பெறச் செய்கின்றான். இன்னும் தீயவர்களை தவிர மற்ற எவரையும் இதை கொண்டு அவன் வழி தவறச் செய்ய மாட்டான். சரியா? 27வது அத்தியாயம். அத்தீயவர்கள் எத்தகையரென்றால் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதை முறித்து விடுகின்றனர். எந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து கொள்ள வேண்டுமென அல்லாஹ் தாலா கட்டளையிட்டானோ அதை துண்டித்து விடுகின்றனர். மேலும் அதை துண்டிப்பதன் மூலம் பூமியில் குழப்பம் செய்து கொண்டும் இருக்கின்றனர். இவர்களை தான் நஷ்டமடைந்தவர்கள் ஆவார். 28வது அத்தியாயம் அல்-பக்ராவில் மனிதர்களே, அல்லாஹ்வை எவ்வாறு நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள்? நீங்களோ உயிரற்றதாக இருந்தீர்கள், பின்னர் உங்களை அவன் உயிர்ப்பித்தான், பின்னும் அவனை உங்களை மரணிக்கச் செய்வான், பின்னும் அவனை உங்களை உயிர்ப்பிப்பான், அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வினையின்